ஆடியோ ஆட் பண்ணுறது, ஆடியோவை மிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வாய்ஸ் ஓவர் ஆட் பண்ணுறது எப்படி. நார்மலாக நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது ஒருத்தவங்க பேசுகிறது தான் கேட்கும், இல்லை பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் கேட்கும். இதை சைலண்ட் பண்ணிவிட்டு இப்போ மியூசிக் ஆட் பண்ணலாம். இன்ஷாட்டில் வீடியோ நியூ அழுத்தி நீங்கள் எடுத்த வீடியோ இல்லை ஏதாவது ஒரு கிளிப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைட் போயிட்டு வால்யூம் இதில் போயிட்டு இதை 0% வச்சுக்கோங்க. இதை தான் நார்மலாக நிறைய பேர் பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ அதுக்குள்ளே போயிட்டு மியூசிக் அதுக்குள்ளே போயிட்டு மை மியூசிக் போங்க. இந்த மை மியூசிக்கில் நீங்கள் செல்ஃபோனில் வச்சுருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இன்டர்நெட்லேருந்து MP3 சாங்ஸ் இல்லை BGM டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஒரு சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே அது ஆட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோவோட சவுண்டு கேட்காது, மியூசிக் ஒண்டி தான் கேட்கும். பாட்டில் கூட நம்மளுக்கு எந்த செக்ஷன் வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். சில பாட்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் வெறும் ராகம் தான் வரும், அதுக்கப்புறம் தான் பாட ஆரம்பிக்கும். தான் இந்த ஸ்ப்ளிட்டு வந்து கத்திரிக்கோளில் 2 துண்டாக வெட்டுற மாதிரி தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாயிண்டர் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அதை 2 துண்டாக வெட்டிடும். இப்போ நான் கொஞ்சம் தள்ளி எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு வாட்டி ஸ்ப்ளிட் அழுத்தினோடனே அந்த இடத்துல ஒரு கட்டு போடுது. இப்போ நடுவில் இருக்கிற துண்டு எனக்கு தேவையில்லைன்றதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் மேலே டிலீட் பட்டனை கொடுத்து டிலீட் பண்ணிடுறேன். இப்போது ரைட் சைடில் இருக்க பாட்டை வந்து நான் எப்படி ஒன்றா மூவ் பண்ணலாம். இந்த பக்கம் மூவ் பண்ணலாம், அந்த பக்கம் மூவ் பண்ணலாம். ஸோ நான் அதை முன்னாடி மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி தான் ஒரு சாங்கில் உங்களுக்கு தேவையான பகுதியை ஒண்டி நீங்கள் உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மியூசிக் தான் ஆட் பண்ணோம். பட் சில சமயத்தில் காமெடிக்காக ஒரு 2-3 டைலாக், ஒரு வடிவேலு டைலாக், அப்புறம் ஒரிஜினல் ஆடியோ மியூசிக் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன். ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நியூக்குள்ளே போயிட்டு மெயின் வீடியோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வால்யூம் அதில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோ தனியாக மேலே வந்துடும். போன வீடியோவில் நயன்தாரா பேசினது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் வந்து அதை வால்யூம் 0 வச்சுட்டு BGM ஆட் பண்ணிட்டோம். பட் இந்த வீடியோவில் இருக்கிற டைலாக் நம்மளுக்கு தேவை, அதுலேயும் ஒரு பகுதி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால தான் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். இந்த ஆடியோவில் உங்களுக்கு எந்தெந்த செக்ஷன்ஸ் வேணுமோ அதை ஒண்டி வச்சுக்கோங்க. மீதிலாம் ஸ்பிளிட் அழுத்தி உங்களுக்கு தேவையில்லாத போர்ஷன்ஸை வந்து நீங்கள் டிலீட் பண்ணிடுங்க. திருப்பி மியூசிக் கிளிக் பண்ணி இந்த வாட்டி மை மியூசிக் போகாதீங்க. போன வீடியோவில் நம்ம செல்ஃபோனில் இருக்கிற MP3 மியூசிக்கை ஆட் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, உங்ககிட்ட நிறைய வீடியோ கிளிப்ஸ் இருக்கும், வடிவேலோட காமெடி வீடியோ கிளிப்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸ்லேருந்து ஆடியோவை எடுத்து ஆட் பண்ண போகிறோம். அங்கே வேற ஒரு வீடியோவோட ஆடியோ எடுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் வீடியோன்னு கொடுத்து இன்னொரு வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆடியோ ஒண்டி தனியாக எடுத்து கொடுத்துரும். அதில் உங்களுக்கு எந்த பிட்டு தேவையோ அதை இங்கேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆடியோவும் ஆட் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் ஆஃப் ஆடியோ இருக்குது, மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்கு டைலாக் ரெண்டும் கேட்குற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கூட அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வெட்டி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான காமெடி வீடியோ ரெடி ஆகிடும். இந்த வீடியோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஷாட் யூஸ் பண்ணி நம்ம மியூசிக் ஆடிஷன் அண்ட் மிக்சிங் பார்த்தோம். வாய்ஸ் ஓவர் இன்ஷாட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் தான். வீடியோ நியூ அழுத்தி உங்களுக்கு எந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் டப்பிங் பண்ணுமோ அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த மியூசிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்னு இருக்கும். அதை ஆன் பண்ண உடனே 1 2 3 வரும். நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம், மேலே வந்து வீடியோ ஓட ஆரம்பிக்கும். ஸ்டாப் பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது டிக் மார்க் அழுத்தினீங்கன்னா வந்துட்டு அது ஆட் ஆகும். அடுத்த செக்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் பட்டன் இங்கே இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். பிட்டாக பேசுனீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களோட வாய்ஸ் செக்மெண்ட்டை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், டிலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேசிக்கலாக கட் பண்ணுறது, வெட்டுறது, ஒட்டுறது, ஒரு வாய்ஸ் மேலே இன்னொரு வாய்ஸ் ஆட் பண்ணுறது, ஓவர்லேப் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நீங்கள் இன்ஷாட் வச்சு பண்ணிக்கலாம். நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வந்து ரைட் சைட் போனீங்கன்னா வந்துட்டு டி நாய்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா நாய்ஸ் ஓரளவுக்கு கேன்சல் ஆகும். பட் கேப் கட் அளவுக்கு குவாலிட்டி கிடைக்காது. ஸோ அமைதியான ரூமில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க.